வேலைகள் பல மாவட்டங்கள்லேருந்து எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தமிழகம் முழுக்க நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். தமிழகத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு வரலாற்று குறியீடான கட்டிடங்களோ இல்லை வரலாற்று சம்மந்தப்பட்ட இடங்களோ உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரியான இடங்களை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன நினைவுக்கு வரும்னா, இந்த மாதிரி பிரம்மாண்டமான கட்டிடங்களையும் வாழ்க்கை முறையின் அடையாளங்களையும் பார்க்கும்போது அந்த காலத்தில் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவையில் எந்த அளவுக்கு பூர்த்தி ஆயிருந்தா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை முறையை, அற்புதமான வாழ்க்கை முறையை அவங்களால பின்பற்றி இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் என் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மனது எல்லாமே அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே முடியாமல் ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த காலத்தில் மனிதர்கள் இப்பேற்பட்ட கட்டுமானங்களில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதே விவசாயத்தில் அந்த மக்கள் எப்படி செழித்தோங்கி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான். சரி, நான் இந்த காணொலியோட விவரத்துக்கு வரேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது செஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய கோட்டை. ஆனால் இந்த காணொலியில் இந்த கோட்டையை பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அது இன்னொரு காணொலி வாயிலாக உங்களிடம் வந்து சேரும். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற காணொலி என்னன்னா, கடவூர் ஜமீன் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அரண்மனை பற்றியும் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய விவசாய வாய்ப்புகள் பற்றியும் தான். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டோட வரலாறு எதுவுமே இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தலைமுறையினருக்கு தெரியறதில்லை. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் நாம் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த கடவூர் ஜமீன் அரண்மனை. இந்த அரண்மனைக்கு முன்னாடி நிற்கும் போதே இங்கே மக்களுடைய உயிரோட்டம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. இதே மாதிரி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் நிறைய வகையான பழமை வாய்ந்த வாழ்க்கை முறைகள் யாருமே கவனிக்கப்படாத சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஊருக்கு நாம் விவசாய நிலத்தை வாங்கிறதுக்காக ஒருவருக்காக பார்க்குறதுக்காக தான் வந்தோம். ஆனால் இங்கே இந்த மாதிரியான அரண்மனை இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை கண்டிப்பாக பார்க்கணுன்னு உள்ளே வந்தோம். அரண்மனை ஜமீன்தாரும் நமக்கு இதை வீடியோ எடுக்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்காரு. இந்த அரண்மனையை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த காணொலியை போட்டுட்ருக்கேன். இதில் நான் பெரிதாக எந்த விதமான விவரமும் கொடுக்க போகிறதில்ல. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற 80 வயதிற்கும் மேலே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு கூட இந்த அரண்மனை எப்போ கட்டப்பட்டதுங்கிற விவரம் தெரியல. அப்படின்னா கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மிகவும் உறுதியாக மக்களுக்கு சேவை செய்யும் ஒரே மனப்பாங்கில் வாழ்ந்த பெரிய பெரிய ஆட்கள் வாழ்ந்த ஒரு வீடாக தான் இந்த பகுதி இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் இன்னுமே இந்த ஊரில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒருவர் தான் நம்ம கூட இருக்கார். அவர் யார், இந்த அரண்மனை பற்றி அவருக்கு தெரிந்த விவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? சின்ன ஐயா. சின்ன ஐயா. உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? வயசு 88. நல்லா சத்தமாக சொல்லுங்கள். 88. 88. இப்போ இந்த அரண்மனை எப்போ கட்டினாங்க, என்ன ஏது? எனக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியாது? தெரியாது. 88 வயசு. அப்போனா 88 வருஷத்துக்கு முன்னாடி அதை கட்டிட்டாங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல எந்தெந்த படங்கள் எடுத்திருக்காங்க? அதே அரண்மனைக்கிலே சின்ன மருது. சின்ன மருது. இப்போ பாய் படம் எடுத்தாங்க. பாய் படம்னா இந்த சுல்தான் படம். சுல்தான் படம். அப்போ இந்த இடம் முழுக்க எப்பவுமே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமாம், பெரிய மருது. உங்களுக்கு என்ன தொழில்? விவசாயம். நான் ஹாஸ்டலில் இருந்து கவர்மெண்ட் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் பென்ஷனுக்கு வாங்கிட்டு இருக்கீங்க? சரி சரி. வரையும் போவேன். இங்கே அரண்மனைக்கு வருவீங்க, போவீங்க. ஃபுல்லாக ஜமீன்தாரெல்லாம் போய் பார்ப்பீங்க? இப்போ பார்த்துட்டு வரேன். சரி சரி சரி. அப்போ அவங்க அப்பா அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும்? அவங்க அப்பாலாம் தெரியும். அப்போ அவங்கெல்லாம் இங்கே இந்த ஊருக்கெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க. என்ன இளம்புறம் அவங்களுக்கு தான். இப்போ விவசாயமெல்லாம்? விவசாயம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிலமெல்லாம் இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தண்ணி எல்லாமே நல்லா இருக்காங்க? தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. பஞ்சம் இல்லை. பஞ்சமே. சரி சரி சரி. தண்ணிக்கெல்லாம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா அங்கே மோட்டார் இருக்குது. போட்டு விட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் எடுத்துக்கலாம். நீங்கள் 88 வருஷம் நீங்கள் பிறந்து வளர்ந்தெல்லாம் இங்கே தானே? ஆமாம். அப்போ நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த ஊரில் எத்தனை மக்கள் இருந்தாங்க, இப்போ எத்தனை மக்கள் இருக்காங்க? இப்போ கொஞ்சம் இருந்தால் இப்போ அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அதிகமாகிட்டாங்க. வெளியூர் போகிறவங்கெல்லாம் போயிட்டாங்களா? இப்போ வெளியூர் போக வர வேலைக்கு போகிறவங்கள வர்றாங்க. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சு? அந்த காலம் கொஞ்சம் ஜாதி மதமெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. அப்போ நாங்கள் இங்கே விவசாய நிலம் வாங்குறோன்னா வாங்கலாமா? ஏன் வாங்கலாமே. இருக்கா நிலம்?
எல்லாம் இருக்குது, எல்லாம் வாங்கி வெளியூருக்காரங்க வந்து வாங்கிட்டே இருக்காங்க. வாங்கிட்டு இருக்காங்க. தண்ணி மண்ணெல்லாம் நல்லா இருக்கு. தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. விவசாயம் என்ன வேணால் பண்ணலாம். நல்லா போர் போட்டால் எங்கே வேணாலும் அங்கே போர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா அங்கே போகிறோம் வச்சிங்கன்னா ஷூட்டிங் போட்டிங்கன்னா தண்ணி வரும். எவ்வளோ தண்ணி வேணாலும் அப்போ நிலம் வாங்கலாம். தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. சரிங்கண்ணா, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லிடுங்க. சின்ன ஐயாவும் ரொம்ப நன்றிங்க. நான் வந்தால் மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறோம். வீடு பக்கத்தில். சரி வீடு பக்கத்தில். சரிங்க ஐயா. நான் வந்தேன்னா வரேன். வாங்க, நாங்கள் வந்து கூப்பிட்றோம் உங்களை. வரேன். சரி. நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இடங்களை நீங்கள் போய் பார்க்குறப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட ஆழமான புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நாம் செய்த விவசாய முறை, நாம் வாழ்ந்த வீட்டின் கட்டுமான முறை, நாம் வாழ்ந்த சூழலோட அமைப்பு, மரம் செடி கொடிகள் இயற்கை முழுவதையுமே அறிந்து தெரிந்து வாழ்ந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஆனால் நாம் இப்போ வாழ்கிற வாழ்க்கை எதை பற்றியுமே கவலைப்படாமல் தினசரி பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கை முறையாக மட்டுமே இருக்குது. இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் இந்த காணொளி வாயிலாக நீங்கள் தெரிவிக்கலாம். நாங்கள் போயிட்டுருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் இந்த மாதிரியான காட்சிகள் மூலமாகவும் காணொளிகள் மூலமாகவும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இந்த பகுதியில் விவசாய நிலம் நிறையா இருக்குது. குத்தகையாக இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, விவசாயம் செய்யணும்னு விருப்பப்படுற நண்பர்களுக்கு இங்கே நிறைய இடம் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த ஜமீன்தார் வாயிலாக நிறைய விவசாயம் செய்து உணவை உற்பத்தி செய்த இந்த பகுதி இப்போ கவனிப்பாரற்று புதர் மண்டி போய் கிடக்குது. இந்த மாதிரியான இடங்களை தான் விவசாயம் செய்ய விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வாங்கி திரும்ப உயிர் கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆலமரத்தடியில் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் கூட்டமாக உட்காந்து தங்களுடைய முக்கியமான வேலைகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு ரொம்ப ஆறாமற அமைதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே ஆளரவமே இல்லை. இந்த ஒரு இடம் மட்டும் இப்படி இல்லைங்க. நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த தமிழகத்தில் எவ்வளவோ இடங்கள் இந்த மாதிரி ஆளரவமே இல்லாமல் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. விவசாயத்தை பற்றி பேசாமல் நீங்கள் ஏன் இந்த மாதிரி வரலாறை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, விவசாயம்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்க்க வேண்டிய முக்கியமான வரலாறு அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. விவசாயம் வாழையடி வாழையா தலைமுறையா தன்னுடைய அறிவை கடத்தாம விட்டதன் வெளிப்பாடு தான் இப்போ நம்ம விவசாயம் செய்யறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, விவசாயம் அப்படிங்கிறது வெறும் செடி கொடிகளை மரங்களை வளர்த்து அதிலிருந்து அறுவடை செய்து வருமானத்தை உற்பத்தி செய்யறது மட்டும் இல்லை. விவசாயம் என்பது மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் புரிந்து தெரிந்து அதன் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையின் தாத்பரியத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் விவசாயம். நீங்க பார்த்த இந்த கடவுர் சமஸ்தானம் ஒரு காலத்துல மனிதர்கள் செழித்தோங்கிய இடமா இருந்திருக்கும். ஆனா இப்போ இங்க ஒரு ஆள் கூட இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நமக்கு சொல்றதுக்கு இங்க இல்லை. தமிழகம் முழுக்க இதே நிலைமை தான் இருக்கு. இந்த நிலைமையை நீடிக்க விடாம நாம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்ப மீட்டெடுக்கணும்னா நாம் ஒவ்வொருவரும் கையில் எடுக்க வேண்டிய ஒரே காரியம் விவசாயம் மட்டும்தான்.